MCR Pure Cotton Club, formals and casual shirts. குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை. எல்லா பொம்பளைங்களும் உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்து திணிக்காதீங்க. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண் உரிமையா? ஒரு பொதுவெளியில் பேசுகிற மரபுகளை எல்லாம் தாண்டிய மிக மிக அருவருப்பான இன்னைக்கு தமிழ்நாட்டில் அன்பு நண்பர் சீமானோடு இன்னொருவரை ஒப்பிட முடியுமானால் நண்பர் ஹெச் ராஜாவை சொல்லலாம். அவங்களுடைய தனி பேச்செல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அது வந்து அருவருப்புகளின் தொகுப்பு. திமுகவை எதிர்ப்பது என்கிற பெயரில் ஒட்டுமொத்த திராவிட கருத்தியலை எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லாமல் இவர் வெறுத்துட்டு இருக்கிறாரு. திராவிடம் என்கிற சொல்ல நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு பெரிய கேட்டு, அதில் ஆரியர்கள் உள்ளே வர முடியாது. ஆரியர் அல்லாதோ அதில் இங்கே எல்லாரும் மலையாளிகளா, தெலுங்கர்களா, கன்னடர்களாக இருக்கும்போது அவர்களுக்கான தேசிய அரசியல் பார்வையோடு அல்லது மாநில அரசியல் பார்வையோடு இருக்கும்போது இங்கே மட்டும் நம்ம திராவிட அரசியல் பார்வையோடு ஏன் ஆரியர் அல்லாதாரும் இருக்கணும், நம்ம தமிழர்களாக இருப்போமேங்கிற ஒரு பார்வையை சீமான் முன்வைக்கிறார்ல. இல்லை, இது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். சனாதனத்தை அல்லது இந்த விஷயங்களை எல்லாம் வடநாட்டு சாஸ்திரங்களோ ஏதோ ஒன்று சீமானும் கடுமையாக எதிர்க்கிறார்ல. தமிழ் தேசியங்கிறது இந்த சாதி பிளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக தானே அவரும் கட்டமைக்க நினைக்கிறார். ஆர்எஸ்எஸ் பேசாத சமத்துவமா? பெரும் தமிழ் சாதிகளுக்கு இங்கே அதிகாரத்தில் ஒரு முக்கியத்துவம் இல்லை, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் சிறிய சமூகங்கள் அல்லது சிறுபான்மை மொழி சமூகங்களுக்கு இங்கே கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. நான் வந்து கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் நேரடியாக முரண்படக்கூடிய சமூகம் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பெரும்பான்மை சமூகமாக தான் இருக்கும். ஆதிக்க சமூகம்னு நான் நினைக்கிற ஒருத்தன் வந்து அங்கே எஸ்பியாவோ கலெக்டராக வந்தால் என்னால் வந்து நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? அவனால் முதல்ல நேர்மையாக வாழ முடியுமா? இப்போ இயல்பாகவே அங்கே நான் என்ன நினைப்பேன், சிறுபான்மை மக்களுக்கு எது பாதுகாப்பாக இருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எது பாதுகாப்பாக இருக்கும், அந்த ஊரில் இல்லாத இன்னொரு மைனாரிட்டி கம்யூனிட்டி இருந்தால் அவன் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போவான். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஆக பெரும் சாதி அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்கிற கும்பல் தமிழர்கள் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் இருக்கிறது காரணம் அவன் சாதியாக இருக்கிறான். அந்த சாதிக்காரன் வந்து அந்த ஊரில் கலெக்டராக இருந்தால், எஸ்பியாக இருந்தால், அந்த உள்ளூரில் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தாக்கா அது எனக்கு பாதுகாப்பா? இதுக்கு போய் திராவிட அரசியல் காரணமாக இப்படி நினைக்கிறவனோட முட்டாள் உலகத்தில் யார் இருக்கா? இதெல்லாம் ஊறி இங்கே வந்து அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. எங்க நடந்திருக்கிற ஒட்டுமொத்த ஆணவ படுகொலையில் எத்தனை ஆணவ படுகொலைகள் பெரும்பான்மையான சாதிகளால் நடத்தப்பட்டிருக்கு சொல்லுங்க. அப்போ பெரும்பான்மை சாதியினுடைய கையில் வந்து அதிகாரம் போகணும்னு நான் விரும்புவேனா? இப்போ சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேச வேண்டிய நபர்கள் இது அப்படியே இந்த எமோஷன் எல்லாம் அப்படியே சுத்தமாக டைவெர்ட் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணிட்டு, இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் வந்து தெலுங்கர்கள் தாங்க. ரத்த தூய்மையை பேசுறது, குருதி தூய்மையை பேசுறதுக்கு தான் பாசிசம். அதுதாங்க ஹிட்லர் பேசுனது. ஜெர்மானிய குருதி தூய்மையை பேசணுமே, ஜெர்மானிய ஆண்ட பெரும்பரை பேசணுமே. இந்த குருதி தூய்மையும் இந்த ஆண்ட பெரும்பரையும் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவினுடைய இன்னொரு தமிழ் முகம் நண்பர் சீமான். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் கூட சார் பெரியாரை புகழ்ந்துட்டு தான் இருந்தார். நான் தலைவராக இல்லைன்னா கூட என்னுடைய வழிகாட்டினார், வீர வணக்கம்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தார். நீங்கள் ஹெச் ராஜாவோட ஒப்பிட்டீங்க. ஹெச் ராஜா பெரியார் சிலை குறித்து ஒரு கருத்து வைக்கும்போது சீமானே அதற்கு எதிராக தான் பேசியிருந்தார். இப்படியான நபரை நாமளே இப்படி தொடர்ந்து விமர்சிச்சு அவரோட ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் அப்படின்னு சொல்லி அவரை நேர் எதிராக கொண்டு போய் நிறுத்தி நான் சொல்லட்டுமாண்ணா? ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முதல்ல வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப டென்ஷனாக இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆதித்யா படம் பார்ப்பேன். இப்போல்லாம் கொஞ்ச நேரம் வந்து சீமானுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து அதில் நகைப்பதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் தமிழர்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கட்சி பேர் என்ன? நாம் தமிழரா? நாம் தமிழர். இந்த நாம் தமிழராக ஒருங்கிணைவதற்கு எது இடையூறாக இருக்கு? எங்க உங்கள் தெருவில் நாய் போகலாம், பண்ணி போகலாம். உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த, உங்கள் வீட்டில் பண்ணையாள வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த மன்னனுடைய பூர்வகுடியாக இருக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனுடைய பிணம் தினம் உங்கள் வீட்டில் வந்து வேலை செஞ்சுருப்பான். அவனுடைய பிணம் உங்கள் தெரு வழியாக போக முடியாது. இருக்கா இல்லையா? இன்னை வரைக்கும் இருக்கா இல்லையா இந்த நாட்டில்? இதை எதிர்த்து யாருங்க பேச போறா? இதை எதிர்த்து பேசுவதான நாம் தமிழர் ஓர்மைக்கு அடிப்படையானது. ஒட்டுமொத்தமாக இந்த உரையாடலிலிருந்து தமிழ் சமூகத்தை நகர்த்தி பெரியார் எதிரி, இன்னைக்கு வந்து திராவிட எதிரி அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்கா? படு மோசமான அயோக்கியத்தனம், கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய விஷயம் கடும் சர்ச்சையாக இருக்குது.
பல போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. சீமான் தரப்புலையும் விளக்கம் அவர் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய பார்வை? 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு விடுதலைக்கான தாகத்தோடு செயல்படக்கூடியவர்களை நானும் ஒருவன் என்கிற அடிப்படையில் இது வந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வு, அந்த 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 உணர்வு என்பது மிக அடிப்படையான ஒன்று. இந்த உணர்வுக்கு, இந்த ஒற்றுமைக்கு எதிராக இருப்பது எது என்பதுதான் அடிப்படையான கேள்வி. இந்த உணர்வின் அடிப்படையில் தான் நீங்கள் உழைக்கும் மக்களை ஒன்று திரட்ட முடியும். அது வந்து பாட்டாளி வர்க்க ஒற்றுமைன்னு சொன்னாலும் சரி, இனத்தின் அடிப்படையிலான ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலும் சரி, உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமையை வந்து ஒரு இனம் சார்ந்து நம்ம இணைத்துக் கொள்வது என்பது இருக்கக்கூடிய இயல்பானது. இதுதான் வந்து நம்ம வந்து நேஷ்னலிசம்னு சொல்லுவோம். தேசிய உணர்வு, தேசியம் அப்படின்னு சொல்லுவோம். மன்னராட்சி வந்து சிதைந்த பிறகு மக்கள் மத்தியில் ஒரு தேசிய உணர்வு கட்டமைக்கப்படுகிறது. அந்த தேசியத்தின் அடிப்படையில் அரசுகள் அமைகின்றன. அதுதான் வந்து நம்ம நேஷன் ஸ்டேட்ஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷன் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம். தேசிய அரசுகளின் உருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு நீண்ட நெடிய உரையாடல். அப்போ வந்து இந்தியா என்பது ஒரு நாடு. இதில் வந்து இந்திய தேசியம் அப்படிங்கிறது ஒன்று கட்டமைக்கப்படுகிறது. இப்போ இந்திய தேசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நேஷனலிசம். ஒரு நீண்ட நெடிய காலமாக நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதை கான்ஸ்டியூஷனல் நேஷனலிசம்னு சொல்லுவாங்க. அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற தேசிய உணர்வு. நாம் எல்லாரும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரே தேசியத்தை கொண்டாடுகிறோம் அப்படின்னு. இதில் வந்து தமிழ் உணர்வாளர்கள் நீண்ட நெடிய காலமாகவே இந்திய தேசியம் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பிலிருந்து கொஞ்சம் தனிமைப்பட்டு, இந்த நாட்டில் வந்து பல்வேறு தேசிய இனங்கள் இருக்குது, அது எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா அப்படின்னு புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உரையாடல் தமிழ் பரப்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மிக நீண்ட காலமாகவே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஆழமான செய்தி. நான் அவைகளுக்குள்ளார இப்போ நான் ரொம்ப விரிவாக போக விரும்பலை. இதில் நாம் தமிழர்களாக ஒருங்கிணைவதில் எது இடையூறாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கி கூட சட்டப்பேரவையில் நான் பேசினேன். காலனி அப்படிங்கிற சொல் வந்து அரசு பதிவேடுகளில், வாக்காளர் அட்டையில், வாக்காளர் பட்டியலில், ஆதார் அட்டைகளில், பல்வேறு அரசாவணங்களில் இன்னமும் இருக்குது. இந்த காலனிங்கிற சொல்லை வந்து மாற்ற வேண்டாமா அப்படிங்கிற ஏக்கத்தை இன்று கூட நான் சட்டப்பேரவையில் பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கேன். இன்று கூட தேசத்தினுடைய தலைவராக நாம் பார்க்க வேண்டிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இரும்பு குண்டுகளில் அடைபட்டு கிடக்கிற நிலை இருக்குது. நீங்கள் என் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை நீங்களும் நானும் 2 பேரும் ஊருக்கு கிளம்பி போகும்போது நீங்கள் போய் உங்கள் ஊர் தெருவுக்கு போவீங்க. நான் வந்து அதே ஊரில் இருக்கிறவனாக இருந்தால் நான் என்னுடைய சேரிக்கு வருவேன். ஒவ்வொரு கிராமமும் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இங்கே வந்து நாம் ஒன்றிணைவதற்கு முதன்மையான தடையாக இருப்பது சாதிய முரண்கள் தான். சாதிய முரண்கிறது நேற்று முந்தானத்து உருவானதில்லை. வெறும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற ஒரு பண்பாட்டு மேல் கட்டுமானமும் அல்ல. அது உற்பத்தி முறை என்கிற நிலவுடைமை சமூக அமைப்பினுடைய கட்டமைப்போடு தன்னை நிறுக பிணைச்சிக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக இந்த மண்ணில் அப்படியே தன்னை வந்து காலம் தருகிற எல்லா மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இது தன்னை மீண்டும் 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 மாற்றிக்கிட்டே வருது. இவ்வளவு கடுமையான இந்த சாதிய முரண்பாடு என்பது தான் நாம் தமிழர்களாக ஒருங்கிணைவதற்கு இடையூறாக இருக்குது. அல்லது நீங்கள் வேறு எந்த அடிப்படையில் நாம் ஒருங்கிணையணும், பாட்டாளி வர்க்கமாக ஒருங்கிணைனாலும் அது இடையூறாக இருக்குது. அது இந்தியர்களாக ஒருங்கிணைனாலும் இடையூறாக இருக்குது. இந்தியர்கள், பாட்டாளி, தமிழர்கள் அப்படிங்கிற எல்லா சொற்களும் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கே தவிர, ஒரு செருப்பை கட்டிட்டு வெளியே விட்டுட்டு உள்ளே வந்து நம்ம வர்ற மாதிரி இந்த அடையாளங்களெல்லாம் கட்டிட்டு சாதி என்கிற ரத்தமும் சதையுமான வாழ்வியலோடு கலந்துருக்கிற அடையாளத்தோடு தான் நம்ம உள்ளே வரோம். ஒவ்வொரு சாதிக்குமான தனித்தனி கோவில், ஒவ்வொரு சாதிக்குமான தனித்தனி இடுகாடு, ஒவ்வொரு சாதிக்குமான தனித்தனி பழக்க வழக்கங்கள் இருக்குது. இந்த மண்ணில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய நண்பர் சீமானை பார்த்து நான் கேட்குறேன், ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக ஒரே ஊரில் வாழ்கிறோம், உங்களுக்கும் எனக்கு இடையில் ரத்த உறவே கிடையாது. எப்படி நீங்களும் தமிழர் நானும் தமிழர்? இதை விட அயோக்கியத்தனம் வேறு என்ன இருக்குது? ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக உங்களுக்கு எனக்கு இடையில் எந்த ரத்த உறவுமே இல்லாமல் நம்மளை தடுத்து நிறுத்தி இருக்கிற இந்த சனாதன சாதிய கோட்பாடு நமக்கு முதன்மை முரண்பாடா?
நீங்கள் சொல்கிற ஏதோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி திராவிடம் என்பது எந்த வகையில் தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு எதிரானதாக இருந்திருக்கிறது இல்லை சார், அப்படிங்கிறது மிக அடிப்படையான கேள்வி. நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகே. என்னென்னா, சாதிய முரண்பாடு தான் இங்கே முதன்மையான முரண்பாடு. அந்த முதன்மையான முரண்பாட்டின் மீது கவனம் குவிப்பதை திசை திருப்புகிற ஒரு சனாதன முயற்சியின் இன்னொரு வடிவம்தான் இன்றைக்கி தமிழர்களின் முதன்மையான முரண்பாடு திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி. இதன் மூலமாக சாதி ஒழிப்பை நீர்த்து போகச் செய்தல், சாதி ஒழிப்பு என்கிற மையப்புள்ளியிலிருந்து தமிழ் தேசிய உரையாடலை வேறு திசைக்கு நகர்த்துவது, இது ஒரு சனாதன செயல்பாடு, சங்பரிவாரங்களின் செயல்பாடு. சங்பரிவார கூட்டங்களில் ஒரு படையாக அன்பு நண்பர் சீமான் அவர்கள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால தான் பெரியார் அப்படி விமர்சிச்சிருக்கார். பெரியார் சொன்னதாக ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவரை ஒரு கோட்பாட்டு ரீதியாக நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேனே தவிர, அவருடைய தனித்தனி ஒரு ஸ்பீச்சையும் நான் அதுக்குள்ளார ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தர விரும்பலை. ஏன்னா அவர் பொதுவாக ஒரு பொதுவெளியில் பேசுகிற மரபுகளையெல்லாம் தாண்டிய மிக மிக அருவருப்பான, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நண்பர் என்னுடைய அன்பு நண்பர் சீமானோடு இன்னொருவரை ஒப்பிட முடியுமானால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் என்கிற பதாகையோடு சுற்றித் திரிகிற நண்பர் ஹெச் ராஜாவை சொல்லலாம். இந்த ரெண்டு பேரையும் ஒரு கோட்பாட்டு ரீதியாக நம்ம புரிந்து கொள்ளலாமே தவிர, அவங்களுடைய தனி பேச்செல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அது அருவருப்புகளின் தொகுப்பு, அவதூறுகளின் தொகுப்பு. அதை கருதி பார்க்கவே இயலாத கௌரவமற்ற ஒரு உரையாடல், கண்ணியமற்ற உரையாடல். சீமானை பார்த்து நான் கேட்குறேன், அப்படி சொல்கிறது கூட எனக்கு பிடிக்கல. நீங்கள் பெரியாருடைய கருத்தியலை எதிர்க்கிறீங்களா அல்லது பெரியாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் திராவிடம்ங்கிற கருத்தியலை எதிர்க்கிறீங்களா, திராவிடம் என்கிற அடையாளத்தோடு இயங்கி கொண்டிருக்கிற திமுக அதிமுக விமர்சிக்க விரும்புகிறீங்களா? இப்போ திமுக அதிமுக மீது விமர்சனங்களை வைக்கலாம். திமுக இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்குது. ஆளும் கட்சிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆளும் கட்சியை விமர்சிப்பது என்பது வேறு. அதில் ஒன்றும் அதை புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. அந்த ஜனநாயக உரிமை யாரும் மறுக்க போகிறதில்ல. சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு ஆளும் கட்சி விமர்சனத்துக்கு உட்படுவது என்பது நல்லது. அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்கிற பட்சத்தில் திமுகவை எதிர்ப்பது என்கிற பெயரில் ஒட்டுமொத்த திராவிட கருத்தியலை எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லாமல் இவர் வெறுத்துட்டுருக்கிறாரு, எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி எல்லா மொழியியல் அறிஞர்களும், மானுடவியல் அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட, அது ஐராவதம் மகாதேவனாக இருந்தாலும் சரி, அவர் பட்டியலிடக்கூடிய எல்லா தமிழறிஞர்களாக இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய அடிப்படை கருத்து, சிந்துவெளி நாகரிகம் இன்றைக்கி கண்டறியப்பட்டு 100 ஆண்டு ஆகுது. அந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் ஆரியர் அல்லாதவர்கள். அது ரொம்ப அடிப்படையான விஷயம். அவர்கள் ஆரியர்கள் அல்ல. மிகப்பெரிய கேள்வியும் விவாதமும் இந்தியாவில் என்னவாக இருந்ததுன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கலாச்சாரமும் வேதகால கலாச்சாரம் தான், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அடையாளமும் ஆரியர்கள் என்கிற அடையாளம் தான். மீதி எல்லா மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து திரிந்த சிதைந்த செம்மொழியாக ஆவதற்கு தகுதி இல்லாத காட்டுமராண்டி மொழிகளாகத்தான் இந்திய வரலாறு கட்டமைக்கப்பட்டுச்சு. ஜான் மார்ஷலுடைய இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு தான் ஆரியர்களுக்கு முன்னாடியே இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க ஒரு நனி சிறந்த நாகரிகத்தை கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துச்சு. அவர்களைத்தான் நாம் திராவிடர்கள் அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். அப்படிங்கிற சொல்லால் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அது வெறும் ஒரு அடையாள சொல் தான் திராவிடம். அவர்கள் பேசிய மொழியின் தொன்மம் இன்றைக்கி தமிழ் மொழியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அங்கே இருந்தவங்க மரபினம் என்கிற அடிப்படையில் நாகர்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். ஐராவதம் மகாதேவன் உள்ளிட்ட, அஸ்கோ பர்போலா உள்ளிட்ட, இன்று சிந்துவெளி நாகரிகம் குறித்து கூடுதலாக பேசி கொண்டிருக்கிற பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் அதைத்தான் தொடர்ந்து வழிமொழிகிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க நாகர்கள் என்கிற மரபினமாக இருந்த ஒரு சமூகம் பல்வேறு. இன்றைக்கி அதனால தான் நாகாலாந்து அந்த பகுதியிலையும் இந்த எக்ஸ்ட்ரீமில் நாகப்பட்டினமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நடுவில் நாக்பூர் இருக்கிறத பார்க்குறோம். இந்தியாவினுடைய எல்லா இடங்களையும் நாகம்ங்கிற தோடு இணைந்த அடையாளங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது ஒரு அடிப்படையான செய்தி. அவர்கள் பேசிய தொன்ம மொழி தமிழ் மொழி தான். அதுதான் வெவ்வேறு வடிவங்களில்
அப்போ அது வந்து ரிஃபைன் ஆகி அதனுடைய ரிஃபைன்டு ஸ்டேஜ் தமிழ். அது வந்து அதனுடைய பல்வேறு காலத்தாலும் புவியியல் சிதைவுகளாலும் பல்வேறு இடங்களில் அது தமிழ் மொழியினுடைய கூறுகளை கொண்டிருக்குது. ஆனால் வெவ்வேறு மொழியாக அது தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, இன்னும் வெவ்வேறு செம்மொழியாகாத பல வடிவமாக திருந்தாத மொழிகள்னு சொல்லுவாங்க, திருந்திய மொழிகள் சொல்லுவாங்க. அப்படி திருந்தாத மொழிகள் 6, திருந்திய மொழிகள் 6ன்னு நம்முடைய கால்டுவெல் போப் சொல்லுவார். அது மாதிரியான மொழிகள் அது பல்வேறு இடங்கள் இருக்குது. இப்போ இந்த எல்லா மொழி குடும்பங்களையும் சேர்த்து அடையாளப்படுத்துவதற்காக வெள்ளை அறிஞர்கள் பயன்படுத்திய அல்லது பிரிட்டிஷ் அறிஞர்கள் பயன்படுத்திய ஒரு அடையாள சொல் வந்து அயல்நாட்டு அறிஞர்கள் பயன்படுத்திய ஒரு அடையாள சொல் திராவிடம் என்கிற ஒரு சொல். அந்த சொல்லில் ஒன்றும் அது வந்து ஒரு இனத்தை குறிப்பிடுகிற சொல் அல்ல, ஆரியர் அல்லாதோர் என்பதை உறுதிப்படுத்துகிற சொல். திராவிடம் என்கிற சொல்லை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பெரிய கேட்டு, அதில் ஆரியர்கள் உள்ளே வர முடியாது, அவ்வளோதான். ஆரியர் அல்லாதோர், அதில் இங்கே எல்லாரும் மலையாளிகளா, தெலுங்கர்களா, கன்னடர்களா இருக்கும்போது அவர்களுக்கான தேசிய அரசியல் பார்வையோடு அல்லது மாநில அரசியல் பார்வையோடு இருக்கும்போது இங்கே மட்டும் நம்ம திராவிட அரசியல் பார்வையோடு ஏன் ஆரியர் அல்லாதவரும் இருக்கணும், நம்ம தமிழர்களாக இருப்போமேங்கிற ஒரு பார்வையை சீமான் முன்வைக்கிறார்ல. இல்லை, இது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். அதாவது திராவிடம் என்கிற கருத்தியல் அந்த பாதையில் தான் நம்ம வந்து ஒரு காரில் போகிறோம். அந்த கார் என்னை எங்கே அழைச்சிட்டு போகுதுன்னா கல்யாண வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகுது. ஆனால் காருக்கு முன்னாடி நின்று நான் கல்யாண வீட்டுக்கு தான் போவேன், நான் காரு எதுக்கு எனக்கு தேவையா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா அவனை விட ஒரு முட்டாள் வேறு ஒன்றும் இல்லை. இந்த திராவிட கருத்தியலை பேசியவர்கள் தான் 2000 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் புதைவிட்டு கிடந்த திருக்குறளை, வள்ளுவர் என்கிற அடையாளத்தை, திருக்குறள் என்கிற அடையாளத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் இந்த திராவிட அரசியலை பேசியவர்கள் தான். இவர் பட்டியலிடுகிற எந்த தமிழ் தேசிய மன்னனுக்காவது திருக்குறள்லாம் என்னன்னு தெரியுமா, திருவள்ளுவர்னா என்னன்னு தெரியுமா, எந்த தமிழ் மன்னனாவது திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி பேசியிருக்கிறானா? அயல்நாட்டு அறிஞர்கள் பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு இன்றைக்கி இங்கே எல்லிஸோ அல்லது வந்து கால்டுவெல்லோ இவர்கள் திருவள்ளுவரை பற்றி பேசத் தொடங்கின பிறகு இவர்கள்தான் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் ஆரிய இலக்கியங்களுக்கு, வேத இலக்கியங்களுக்கு எதிராகவும் திருக்குறள் என்கிற அடையாளத்தை தமிழர்களின் ஆகப்பெரிய இலக்கியமாக உயர்த்தி பிடித்தது திராவிட இயக்கங்கள் தான். அதுதான், அதன் மூலமாக தான் நம்ம தமிழ் தேசியம் என்கிற உளவியலுக்கே வரோம். அப்போது இது திராவிடம் என்பது ஒரு பாதை. அந்த பாதையின் மூலமாக நாம் போய் சென்றடைகிற இடம் எதிரானா நமக்கான ஆரிய சனாதன கோட்பாடுகளுக்கு மாறான எதிரான சமத்துவ வாழ்க்கை நெறியை கொண்டிருக்கிற தமிழர் மெய்யியல் மரபு தான் நாம் வந்து அடைகிற இடம். ஏன் சார் அப்படி திராவிட பாதையில் போய் தமிழ் தேசிய தடையணும்? தமிழ் தேசிய பாதைக்கு நேராக போயிடலாமே. காரு இல்லாமல் நீங்கள் நேராக வந்து கல்யாண வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவனுடைய ஒரு இது. இப்போ இது வந்து ஏதாவது திராவிட பாதையிலிருந்து போலீங்க, மலையாளிகளுக்கு இல்லை திராவிட பாதையிலிருந்து ஆந்திர மக்களுக்கு தேவைப்படலை, கன்னட மக்களுக்கு தேவைப்படலை, ஏன் நமக்கு மட்டும் அது வேணும்னு நம்ம இருக்கணும்? இல்லை, யார் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு மட்டும் வேணும்னு யார் சொன்னது? இங்கே திராவிட தேசியம் என்கிற ஒரு கருத்தியலே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளலாம். திராவிட நாடு கேட்ட பாரம்பரியம்லாம் இருக்குது. திராவிட நாடு கேட்டிருக்கலாங்க, அதான் திராவிட தேசியம் சொல்ல முடியாது. நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட முடியும். இதுதான் அதுக்கான ஒரு ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜிலேருந்து இப்போ சீமானே சொல்கிறார்ல, நான் வந்து அவர்களை சந்திப்பதற்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் சந்தித்த பிறகு ஒரு தெளிவு வருதுன்னு. அப்போது முதல்ல நாம் எல்லோருமே ஆரியர்களுடைய வெளிச்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கருத்திலிருந்து முதல்ல மாறுபடுறது. இல்லை, ஆரியர்களுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பெரிய நாகரிகம் இருந்துச்சு, இந்தியா முழுக்க அந்த நாகரிகத்துக்கு சொந்தமானவர்கள் இருந்திருக்காங்க. அவர்களை பற்றி அடையாளப்படுத்துகிற போது அது பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்களாக, இன்றைக்கி தமிழ் என்கிற மொழியோடு இல்லையே, தமிழர்கள் மலையாளம் வேறு மொழியாக இருக்குது, கேரளா தெலுங்கு வேறு மொழியாக இருக்குது. இப்போ தமிழ் தேசியம்னு சொன்னால் ஏன்னா தமிழ்நாடோடு மட்டும் குறுக்கக்கூடிய அயோக்கியத்தனம் அதுதான் சனாதன சங்பரிவார கும்பல் செய்கிறது. ஆனால் திராவிட கருத்தியலின் அடிப்படையில் நீங்கள் தமிழ் தேசியத்தை பேசினா இந்தியா முழுவதும் தமிழர்களின் நிலம் என்கிற முடிவுக்கு நம்ம வந்து அடைய முடியும். இல்லை சார், சனாதனத்தை அல்லது இந்த விஷயங்களை எல்லாம் வடநாட்டு சாஸ்திரங்களோ ஏதோ ஒன்று சீமானும் கடுமையாக எதிர்க்கிறார்ல. சனாதன பிரச்சனை வரும்போது அவரும் கடுமையாக எதிர்க்க தானே செஞ்சார். சாதிய பிரச்சனை வருதா அல்லது சாதியவாதம் முன்வைக்கப்படுது, அதையும் சீமான் கடுமையாக எதிர்க்கிறார். நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்க்குதே. தமிழ் தேசியங்கிறது இந்த சாதி பிளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக தானே அவரும் கட்டமைக்க நினைக்கிறார்.
ஆர்எஸ்எஸ்ஸே வந்து ஆர்எஸ்எஸ் பேசாத சமத்துவமா? தீண்டாமைக்கு எதிராக ஆர்எஸ்எஸும் சங்பரிவார கும்பலும் பேசாததா? எது முதன்மை முரண்பாடு என்பதுதான் கேள்வி. அவங்க பேசுவாங்க, ஆனால் எதை நோக்கி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மிக அடிப்படையானது. நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இந்த மண்ணில் திராவிடம் என்பது ஒரு ஆய்வு கருத்தியல். இது ரொம்ப மிக முக்கியமானது. இது வந்து பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள் திராவிட கருத்தியலை எல்லாம் பேசலை, அவங்கெல்லாம் மொழி சார்ந்த அடையாளங்களை பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி வந்து தமிழர்கள் மட்டும் திராவிட அரசியல்? தமிழர்கள் தான் இன்றைக்கி தை முதல் நாளை தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அறிவித்தது யார்? தை முதல் நாளை தமிழர் புத்தாண்டு, தமிழருடைய அதுதான் ஆண்டின் தொடக்கம். கலைஞர் கருணாநிதி அறிவிச்சாரு, ஜெயலலிதா வந்து மறுபடியும் மாறிடுச்சு. அதான் அதை எதிர்த்து நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி தமிழர்களுக்கு என்று ஒரு திருக்குறள் என்கிற அடையாளம், தமிழர்களுக்கு என்கிற ஒரு வாழ்வியல் முறை, தமிழர்களுக்கான இந்த 50 இலக்கியங்கள், இன்றைக்கி நாடு முழுக்க வந்து திரௌபதியை பற்றியும் ஹரிச்சந்திர புராணமும் திரௌபதி கூத்தும் தாங்க நாடு முழுக்க நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த திராவிட இயக்கங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாடு முழுக்க என்ன இலக்கியம் பேசப்பட்டுச்சு? மகாபாரதமோ ராமாயணமோ இதான் இங்கே பேசப்பட்டுச்சு. வேறு ஏதாவது தெருக்கூத்துக்களா, இலக்கியங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் மன்னர்கள்லாம் எந்த இலக்கியத்தை பேசுனாங்க? திராவிட இயக்கம்னு நீங்கள் சொல்லக்கூடிய திமுக இவர்கள் வந்த பிறகு தான், பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் போன்றவர்கள் வந்த பிறகு தான் சிலப்பதிகாரமே பேசப்பட்டுச்சு இந்த மண்ணில். இந்த 50 காப்பியங்களே இன்றைக்கி வந்து தமிழ் மக்கள் மத்தியில் முன்னிறுத்தப்படுவதற்கான ஒரு களமாக இதுதான் இருந்துச்சு. எந்த நிலையிலும் தமிழ் தேசிய உணர்வுக்கு திராவிட கருத்தியல் எதிரானது அல்ல. இது கடந்த காலங்களில் அவ்வாறு எந்த நிகழ்வில் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்றைக்கி உலக தமிழ் மாநாடு உள்ளிட்ட எல்லாவற்றையும் இது பண்ணால் இன்றைக்கி நாம் பார்க்கிற செம்மையான சமஸ்கிருத சொற்களை தவிர்த்து விட்டு இன்றைக்கி செம்மொழியாக மலர்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மொழியை சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்துருக்கிற அந்த சக்திகள் எல்லாமே திராவிட கருத்தியலை உள்வாங்கும். திராவிட கருத்தியலை உள்வாங்குவது என்பது வேறு ஒன்றும் இல்லை, பார்ப்பனியத்துக்கு எதிரானது திராவிடம் என்கிற கருத்து. தமிழ் தேசியம் என்பது அந்த பார்ப்பனிய எதிர்ப்பை, சனாதன எதிர்ப்பை நீர்த்து போகச் செய்கிற ஒரு மறைமுகமான திட்டம். பெரும் தமிழ் சாதிகளுக்கு இங்கே அதிகாரத்தில் ஒரு முக்கியத்துவம் இல்லை, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் சிறிய சமூகங்கள் அல்லது சிறுபான்மை மொழி சமூகங்களுக்கு இங்கே கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய தமிழ் சாதிகள், ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு கூட இங்கே பெரும்பான்மை பிரதிநிதித்துவங்கிறது ரொம்ப குறைவு. அது அதிகாரத்திலையாகட்டும், வேலை வாய்ப்புகளையாகட்டும், இல்லை புதிய இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு மாதிரி வர விஷயங்களில் கூட இந்த ஒரு விஷயந்தான் இருக்குன்றது. சமீபத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட சீமான் அந்த ஸ்டாண்ட் முன் வச்சார்ல, அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நீங்கள் என்ன சமூகம்னா என்ன சொன்னீங்க? சமூகம்னா என்னது? ஓப்பனாக சொல்லுங்களேன். சமூகம்னா சாதிகள், அவ்வளோதாங்க. இந்த இழிவான அடையாளத்தை பேசுறதுக்கு நம்ம வெக்கப்பட வேணாமா? நான் வந்து கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் நேரடியாக முரண்படக்கூடிய சமூகம் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பெரும்பான்மை சமூகமாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் தான். ஆனால் வேறு வழி இல்லை. இந்த சமூகம் வந்து என்ன வந்து கீழேயும் அவனை மேலேயும் கட்டமைச்சிருக்கு. நீங்கள் அந்த ஊரில் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த எனக்கு ஆதிக்க சமூகம்னு நான் நினைக்கிற ஒருத்தன் வந்து அங்கே எஸ்பியாவோ கலெக்டராக வந்தால் என்னால் வந்து நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? அவன் வந்து நேர்மையாக அவனால் முதல்ல நேர்மையாக வாழ முடியுமா? இப்போ இயல்பாகவே அங்கே நான் என்ன நினைப்பேன், சிறுபான்மை மக்களுக்கு எது பாதுகாப்பாக இருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எது பாதுகாப்பாக இருக்கும்? அந்த ஊரில் இல்லாத ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி இருந்தால் அவன் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போவான். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஆக பெரும் சாதி அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்கிற கும்பல் தமிழர்கள் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் இருக்கிறது காரணம் அவன் சாதியாக இருக்கிறான். இன்றைக்கி பெரும்பான்மை சாதின்னு யாரை சொல்லுவீங்க? மதுரையில் வந்து மேலே உழவில் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. யார் படுகொலை செஞ்சது? யாருங்க படுகொலை செஞ்சது? இல்லை அதே உங்களால் சொல்ல முடியுதா? பயப்படுறீங்க. நீங்கள் வந்து கலாட்டா நிறுவனம் வந்து அந்த சாதியினுடைய பேரை சொன்னால் நாளைக்கே வந்து இங்கே வந்து பூந்து எந்த சாதி பேரும் சொல்ல வேண்டாம். ஏன் இந்த சாதி பேரும் சொல்ல வேண்டாந்தீங்க? அது என்ன செல்ஃப் டிஃபென்ஸு? அந்த சாதிக்காரன் வந்து அந்த ஊரில் கலெக்டராக இருந்தால், எஸ்பியாக இருந்தால், அந்த உள்ளூரில் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தாக்கா அது எனக்கு பாதுகாப்பா? இந்த மாதிரி தமிழர்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இவன் எல்லாம் சாதி பெருமையை சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஆண்ட பெரும்பறை பேசிகிட்டு இருக்கிற இந்த சாதி பெருமையை விடட்டும், நாளைக்கே இவன் தான் கலெக்டராக வரும்னு நான் சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? இவன் தான் வந்து இங்கே அமைச்சராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிறதுக்கு?
முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகள் அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தாலும், மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன், நான் இது எங்கேயுமே பேசலை, என் உள்ளத்துக்குள்ளார இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிறேன். அண்ணன் வந்து துரைமுருகன் வந்து மாமன்றத்தினுடைய மனசாட்சியாக இருக்கிறார். அவர் பொதுவானவராக இருக்கிறார். அவர் வந்து பாரபட்சம் இல்லாதவராக இருக்கார். ஆனால் அவரை பற்றி பேசுகிற மாமன்ற உறுப்பினரில் பேரை சொல்ல விரும்பலை ஒருத்தர், வன்னியர் சமூகத்தின் பிரதிநிதிக்கு நீங்கள் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தீர்கள் அப்படின்னு வந்து மாமன்றத்தில் இந்த சட்ட கூட்டத்தொடரில் வந்து பதிவாயிருக்கு. இந்த எங்களுடைய கூட்டத்தொடரில் இந்த 2021 இந்த வார்த்தையை கேட்டப்போ நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். என்னடா இது, இவர் வன்னியர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக திமுகவில் இருந்தார் அவர். அப்போ அவர் நேர்மையாக இருந்தால் கூட அந்த சமூகத்தை சார்ந்த என்ன பண்ணுறான், அவரை சாதி எழுத்து போகிறானா இல்லையா? காமராஜர் என்ன அங்கே நாடாருடைய அடையாளமா? எத்தனை நாடார் சாதி சங்க கட்டடத்தில் காமராஜருடைய சிலை இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே பெரும்பான்மை சாதிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அது சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக இருக்கும், எதிராக போவோம். அவங்க ஆட்சிக்கு வர்றவங்க எதிராக என்கிற எண்ணத்தோடு இருக்குங்களா? ஆனால் அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு கலாட்டம் பண்ணுறவன் இருக்கிறான்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த எல்லா கலவரத்துக்கும் என்ன மருத்துவர் ராமதாஸ் காரணமா? ஆனால் அவர் வந்து அந்த சமூகத்தினுடைய தலைநிமிருக்காக போராடுறாரு. அது பாசிட்டிவாக கொண்டு போகிற ஒரு பக்கமும் இருக்குது. அதையே பயன்படுத்திக்கிட்டு அந்த அடையாளத்தை பயன்படுத்திட்டு நான் அந்த கட்சிக்காரன் அப்படிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டம் பண்ணுறோம். அயோக்கியத்தனமும் அவருடைய பெயரை பயன்படுத்துகிற ஒரு போக்கு இந்த சமூகத்தில் இருக்குதுன்னா அது காரணம் இந்த சாதிய கட்டமைப்பு தான். இந்த சாதிய கட்டமைப்பு தான் அது காரணம் தான். இதுக்கு போய் திராவிட அரசியல் காரணமா? இப்படி நினைக்கிறவனோட முட்டாள் உலகத்தில் யார் இருக்கா? இதெல்லாம் ஊறி இங்கே வந்து அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள். இந்த பெரும்பான்மை சாதிகளுடைய நடந்திருக்கிற ஒட்டுமொத்த ஆணவ படுகொலையில் எத்தனை ஆணவ படுகொலைகள் பெரும்பான்மையான சாதிகளால் நடத்தப்பட்டிருக்கு சொல்லுங்கள். அப்போ பெரும்பான்மை சாதியினுடைய கையில் வந்து அதிகாரம் போகணும்னு நான் விரும்புவேனா? அப்போ சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேச வேண்டிய நபர்கள் இது அப்படியே இந்த எமோஷனெல்லாம் அப்படியே சுத்தமாக டைவெர்ட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் வந்து தெலுங்கர்கள் தாங்க, இதுக்கு எல்லாமே அந்த தெலுங்கர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அயோக்கியத்தனம் பேசுறது எப்படிங்க இருக்குது? ஏங்க இந்த மண்ணில் 100 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த மண்ணோட கலந்து இந்த மண்ணோட வாழ்வியலோட இணைஞ்சு வாழறவனெல்லாம் வந்து அந்நிய மொழி பேசுகிறேன்னு சொல்லிட்டு விலைக்கு வைக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. ஆனால் சார் இந்த புகைச்சலை அப்படின்னா என்ன, அது வந்து ரத்த தூய்மையை பேசுறது, குருதி தூய்மையை பேசுறதுக்கு பார்த்தா ஃபாசிசம். அதுதாங்க ஹிட்லர் பேசுனது. ஜெர்மானிய குருதி தூய்மையை பேசினவன், ஜெர்மானிய ஆண்ட பெரும்பரை பேசினவன். இந்த குருதி தூய்மையும் இந்த ஆண்ட பெரும்பரையும் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவினுடைய இன்னொரு தமிழ் முகம், தமிழ்ங்கிற ஒரு முகம்தான் நண்பர் சீமான். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட சார் பெரியாரை புகழ்ந்துட்டு தான் இருந்தார். ஒரு வழிகாட்டின்னு தான், நான் தலைவராக இல்லைன்னா கூட என்னுடைய வழிகாட்டினார், வீர வணக்கம்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தார். ஏன் பெரியார் நீங்கள் ஹெச் ராஜாவோடு ஒப்பிட்டீங்க. ஹெச் ராஜா சிலை குறித்து, பெரியார் சிலை குறித்து ஒரு கருத்து வைக்கும்போது சீமானே அதற்கு எதிராக தான் பேசியிருந்தார். இப்படியான நபரை நாமளே இப்படி தொடர்ந்து விமர்சித்து அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் அப்படின்னு சொல்லியே அவரை நேர் எதிராக கொண்டு போய் நிறுத்திட்டோம் சொல்லிட்டுமாண்ணா, ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முதல்ல வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப டென்ஷனாக இந்த வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் ஆதித்யா படம் பார்ப்பேன். இப்போல்லாம் கொஞ்ச நேரம் வந்து சீமானுடைய வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அது வந்து அதில் நகைப்பதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நாம் தமிழர்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கட்சி பேர் என்ன? நாம் தமிழரா? நாம் தமிழர். இந்த நாம் தமிழராக ஒருங்கிணைவதற்கு எது இடையூறாக இருக்கு? எங்க உங்கள் தெருவில் நாய் போகலாம், பண்ணி போகலாம், எது வேணா போகலாம். ஆனால் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, உங்கள் வீட்டில் படியாள பண்ணையாள வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த மன்னனுடைய பூர்வகுடியாக இருக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனுடைய பிணம் தினம் உங்கள் வீட்டில் வந்து வேலை செஞ்சுருப்பான். அவனுடைய பிணம் உங்கள் தெரு வழியாக போக முடியாது. இருக்கா இல்லையா? இன்னை வரைக்கும் இருக்கா இல்லையா இந்த நாட்டில்? இதை எதிர்த்து யாருங்க பேச போகிறா? இதை எதிர்த்து பேசுவதான நாம் தமிழர் ஓர்மைக்கு அடிப்படையானது. ஒட்டுமொத்தமாக இந்த உரையாடலிலிருந்து தமிழ் சமூகத்தை நகர்த்தி பெரியார் எதிரி, இன்றைக்கி வந்து திராவிட எதிரி அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் வேறு ஏதாவது இருக்கா? படு மோசமான அயோக்கியத்தனம், கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம், பாசிஸ்டுகளிலேயே மிக மோசமான படு நேர்மை இல்லாத ஒரு ஃபாசிஸ்ட். நான் வந்து ஒரு மோடியோ அல்லது அமித்ஷா போன்றவர்களையோ அவங்கள கருத்தியல் ரீதியாக நான் முரண்படுறேன். ஆனால் அவர்கள் மீது எனக்கு மதிப்பு இருக்குது. அவர்களாம் இவ்வளவு அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சதே கிடையாது சார். அவங்க இவ்வளோ அயோக்கியத்தனமான வேலை செஞ்சதே கிடையாது. அவங்க தங்களுடைய கொள்கையை ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க.
இதுதான் எங்களுக்கு, இவங்கெல்லாம் எதிரி, எங்களுக்கு இவங்களாம் ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அவர்களை ஒருவேளை கொள்கை எதிரிகள்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அப்படியே பேசும்போது அப்படியே இன்றைக்கி ஒரு நேற்று முந்தானத்து அவருடைய காணொலியை பார்த்தேன். அம்பேத்கர் அப்படியே வானளவாக புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அம்பேத்கரோட ஒப்பிடலாமான்னு கேட்குறாரு. அம்பேத்கருடைய திருவுருவச்சிலாம் இரும்பு குண்டில் இருக்குதே, சீமானுக்கு வெக்கமா இல்லை? யாருங்க காரணம்? இரும்பு குண்டில் இருக்கிறது யார் காரணம்? ஆட்சி இந்த மண்ணில் கையில் இருந்துச்சுன்னா செய்ய போறாரு, சரி செய்ய போறாரு. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆதிக்க சாதிகள் வந்து இன்னமும் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனுடைய அடையாளம் தானே அம்பேத்கருடைய சிலைகள் வந்து இரும்பு குண்டில் இருக்கு. இதை எதிர்த்து என்னைக்காவது பேசியிருக்காரா? சாதிய ஒடுக்குமுறைகள் என்ன பேசியிருக்காரா? என்னைக்காவது ஒரே ஒரு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக களத்தில் இருக்கா? பைக்கை நீட்டினா யாருக்கு வேணாலும் கருத்து சொல்லுவாங்க. ஆமாம், இந்த சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கக்கூடாது, இது வருத்தத்தை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது களத்தில் இருக்கீங்களா? கடந்த 30 ஆண்டு காலமாக எங்கெல்லாம் இந்த மக்கள் வெட்டுப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் இவருடைய குடிசை எரிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் களத்தில் நின்னவன் சிந்தனை செல்வன் ஒரே ஒரு களத்தில் கூட நண்பர் சீமானை என்னோடு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு முறை கூட பார்த்துக்கிறேங்க. 3 கிராமம் ஒட்டுமொத்தமாக எரிஞ்சு போச்சு. தருமபுரியில் இளவரசனுடைய படுகொலை, இந்த நிலை. அப்போல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? அப்போல்லாம் என்ன சுயநிலையில் இல்லாமல் இருந்தீங்களா? கோகுல்ராஜனுடைய படுகொலை நடந்தப்போ, ஆணவ படுகொலை நடந்தப்போ நீங்களாம் என்ன சுயநிலையில் இல்லாமல் இருந்தீங்களா? இப்படி எண்ணி அடுக்கிட்டே சொல்ல நூற்றுக்கணக்கான சாதிய ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு. அப்போல்லாம் எங்கே இருந்தீங்க? சுயநிலையில் இல்லாமல் இருந்தீங்களா? இங்கே இருக்க ஆனால் அந்த சமூகங்களுடைய தலைவர்களையும் அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ஒரு அவர்களுடைய புகழ்பாடக்கூடிய ஒரு இடத்து அவைகள் எந்த விமர்சனமும் இல்லாமல் எல்லாரையும் ஒப்பிடுறது. மரியாதைக்குரிய இப்படிப்பட்ட தலைவர்கள் மீது எனக்கு ஒன்றும் அவர்களுடைய நேர்மறையான கருத்துக்களையும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான தன்மைகளையும் புரிந்து கொண்டு அவர்களையும் ஏற்றுக்கொள்வதில் எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் எல்லாரையும் நீங்கள் அம்பேத்கரோட ஒப்பிடுறீங்க. இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் அம்பேத்கரோட ஒப்பிடுறீங்க. இது வந்து ஒரு அயோக்கியத்தனத்தினுடைய அடையாளம். உங்கள் கட்சிக்காகவே ஒரு எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காரு. விசிகாவுக்கு இவ்வளோ தானா, 2 சீட்டுக்கு தானா, எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய எண்ணிக்கைக்கு அப்படின்லாம் பேசுகிறாருல்ல சார். அது நமக்கு ஃபேவரான விஷயம் தானே. இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி இப்படிலாம் ஒரு அரசியல் சக்தியாக வந்திருக்க முடியாது. எங்களுக்கு ஆதரவாக நீட்டப்படுகிற குரல்கள் குறித்து நாங்கள் கவனமாக இருந்தால்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஓனாய் அழுவுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆடு நினைக்குதேன்னு ஓனாய் அழுவுதுன்னு. இது என்ன இதெல்லாம் எங்களுக்காக அவர் பேசுகிறாருன்னு சொல்வதே முதல்ல வந்து எங்களை விட பலமானவர்கள் எங்களுக்காக பேசினா பரவாயில்ல. இன்றைக்கி கட்சியை தொடங்கி ஏதோ இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காரு. விசிகா பலமான கட்சி, அந்த கட்சிக்கு ஏன் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சீமான் குரல் கொடுக்குறாருன்னா அப்போ அவர் ஜனநாயகம் யாரை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு? எல்லாவற்றையும் திமுகவை நோக்கி திமுக எதிர்ப்புக்கு பயன்படுத்துகிறாரு. திமுக எதிர்ப்புக்காக எங்களை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு நல்லது தானே சார், உங்களுக்கு நல்லது தானே, கூட சீட்டு கிடைக்கும்ல. எங்களுக்கு எதிர்ப்பு எங்கே இருந்து வரணுங்கிறதையும் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். எங்கள் எதிரி ஒரு கண்ணியமும் கௌரவமானமான இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சும்மா எல்லாரையும் எதிரியாக நினைச்சிட்டு நாங்கள் விரும்பல. அதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு எங்கேருந்து வருதுங்கிறதையும் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்க்குறோம். அந்த கவனம் எழுச்சி தமிழன் திருமாவிடம் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இப்போ எங்களுக்காக இப்போ வந்து அதிமுக கூட தான் கண்ணீர் விடும். சில நேரங்களில் வந்து பல கட்சிகள் பாஜக கூட தான் பஞ்சமி நிலை மீட்புன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு ஊரில் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான ஒரு போராட்டத்தில் அவங்க யாராவது ஒருத்தவங்களை களத்தில் பார்த்துருக்கீங்களா? சார் உங்களை தான் கேட்குறேன், எங்கேயாவது ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? அப்போ எது அசல் எது போலின்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. கணவன் மனைவி கடையில் சண்டை நடக்கும்போது வெளியிருந்து ஆதரவு குரல் மனைவிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், நல்லது தான். ஆனால் அந்த குரலை தரம் பிரித்து பார்க்கணும். இந்த சண்டையை சரி பண்ணணும்னு நினைக்கிற குரல் வேறு, இந்த சண்டையை பயன்படுத்திட்டு அவங்கள பிரித்து வேறு விதமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிற குரல் வேறு. அந்த அயோக்கிய குரல்களை எல்லாம் நாங்கள் தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோம். சார், வஉசியோ அல்லது இங்கே வள்ளலாரோ ஏற்படுத்தின தாக்கத்தை சமூக சீர்திருத்தத்தை விடவா பெரியார் செஞ்சுட்டார் அல்லது பெரியார் இந்த மண்ணுக்காக செஞ்சுட்டார்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்ல. எவ்வளவு சீர்திருத்தங்கள் நடந்திருக்கு, நீங்கள் எல்லாத்தையும் ஏன் பெரியார்னு ஒரு பேரில் கொண்டு போகிறீங்க? அவரும் செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க, ஆனால் அவரே எல்லாத்தையும் செஞ்சார்னு சொல்லும்போது தானே அவர் இந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறதா சொல்கிறாரு. எங்களுக்கே அந்த விமர்சனம் இருக்குதுங்க. அயோத்திதாச பண்டிதர் தான் முதல் முறையாக வந்து இங்கே வந்து இன்றைக்கி நாம் பேசக்கூடிய பல்வேறு பகுத்தறிவு கருத்துக்களுடைய முன்னோடி பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் தான். திராவிடம் என்கிற சொல்லை முதல் முறையாக பயன்படுத்தி 1888 மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு வந்தப்போ
முதல் முறையாக தமிழ்நாட்டில் எங்களை சாதியின் பேரால் அடையாளப்படுத்தாதீங்க, எங்களை தமிழன் இல்லைன்னா திராவிடன்னு சொல்லு. அன்றைக்கி நடந்து கொண்டிருந்த உரையாடல் திராவிடம் சார்ந்த உரையாடல் தான். அதனால் ஒன்று திராவிடன்னு சொல்லு இல்லை தமிழன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பைசா தமிழன்னு இதழ் நடத்தினவர் பேரறிவாளர் அயோத்தியாச பண்டிதர் தான். அதனால் பெரியாருக்கும் முந்தைய ஒரு பேரறிஞராக காலத்தால் மாத்திரமல்ல கருத்தாலும் மிக ஆழமான ஒருவராக, வெறும் ஐரோப்பிய நாத்திகவாதமாக இல்லை, இந்த மண்ணுக்கேற்ற ஒரு மெய்யியல் மரபாக நம்முடைய சிந்தனைகளை செதுக்கியவர் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர். இவ்வளோ பேர் இருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் இருக்கார், ரெட்டமலை சீனிவாசன் இருக்கார், வள்ளலார் இருக்காரு, வைகுண்டர் இருக்காரு, வஉசி இருக்காரு. இப்படியான சிந்தனையாளர்கள், இப்படி நாட்டுக்காக உழைத்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கும்போது ஏன் ஒரு பேர்ல எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் சுருக்குறீங்க? யாரு சுருக்குறாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. அவர் ஏதாவது கேட்பாரு. அதான் மிகைப்படுத்துதல் இருக்குல்ல. இந்த இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டினது எந்த அரசு சொல்லுங்க? எந்த அரசு? இன்றைக்கி வள்ளலாருடைய கருத்துக்களை நாடு முழுவதில் கொண்டு போய் சேர்க்கறதுல முனைப்பாக இருப்பது எந்த அரசு? திருக்குறள் என்பது தான் தமிழர்களுடைய இலக்கியம். பகவத்கீதைக்கு ஆல்டர்னேட் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சனாதனமும் ஆரியமும் பகவத்கீதையை புனித நூலாக நிறுத்தும் போது இன்றைக்கி திருக்குறள் தான் எங்களுடைய நூல் அப்படின்னு ஒரு தமிழன் தலை நிமிர்ந்து சொல்கிறான். அதுக்கு காரணம் யார்? இதையெல்லாம் எங்கே இவங்க மறைச்சாங்க? இவங்க தானங்க ப்ரொமோட் பண்ணாங்க, இவங்க தானங்க இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அவர்கள் கொண்டு வந்ததில் இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ தாளமுத்து நடராசன் சொல்லுவாங்க. இதில் நடராசனா தாளமுத்துவா முதல்ல உயிர் பலியானவர் யார்? இந்த 2 பேரில் ஒருவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அந்த 2 பேரில் யார் அப்படி இருக்காங்களோ அதை முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அந்த மாதிரியான விமர்சனம் அல்ல சீமானுடைய விமர்சனம். சீமானுடையது விமர்சனங்கிற கேட்டகரியிலே வராது. அது அவதூறு, அபாண்டம், அருவருப்புகளின் தொகுப்பு. இப்போ ஒரு படி மேலே போய் நேரடியாக பெரியாரையே எதிர்க்கிறது, திராவிடத்தையே ஒழிக்கிறது தான் என்னுடைய கொள்கைன்னே அறிவிக்கிறார். அம்பலப்பட்டு நிற்கிறார் சீமான். ஒரு அம்பலமாக தான் பார்க்குறீங்க. ஓகே, உங்களுடைய இணைப்பு நீங்கள் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 4 மாச குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்ப அப்பா யாருன்னு கேக்குற? Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin.